கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மாநில தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் மடுகரையில் நடைபெற்றது. புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மடுகரையில் காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு வருகை புரிந்த அனைவரையும் முன்னாள் எம்எல்ஏ விஜயவேணி வரவேற்று பேசினார். சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், எம்எல்ஏக்கள் அனந்தராமன், கார்த்திகேயன், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இறுதியாக வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் நன்றி கூறினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பேசுகையில் என்ஆர் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக காட்டமாக பேசினார். வேலைவாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு நிலவுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் என்ஆர் ஆட்சியில் நெட்டப்பாக்கம் தொகுதி புறக்கணிக்கப்படுவதாகவும் கூறினார். எம்பி வைத்திலிங்கம் பேசியதாவது, பாராளுமன்ற தேர்தலில் பயந்த நிலையில் நின்றதாகவும் மக்களின் ஆதரவு காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த காரணத்தினாலும் என்னால் வெற்றி பெற முடிந்தது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த தினத்தை ஒட்டி 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கப்பாக்கம்பேட் மற்றும் காக்கையன் தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் சொந்த செலவில் 500க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவையும், ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கினார். மேலும் தேகோண்டா தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதி உதவி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு, பாலு, வழக்கறிஞர் ராஜாராமன் மற்றும் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் பிறந்தநாள் விழாவில் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் உட்பட பிசிகவினர் கலந்து கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் புதுச்சேரி முதன்மை செயலாளர் தேவபொழிலன் தலைமையில் அமுதவன், பொதினி வளவன், அரிமா தமிழன், மாசி வாகையரசு, தமிழரசன், தமிழ்வாணன், வீரமணி உள்ளிட்ட பிசிகவினர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள்குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் அமைக்க வேண்டி முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கியதைத் தொடர்ந்து இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. திருப்புவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள்குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருவதாகவும் மருத்துவ குழுவை அனுப்பி அப்பகுதியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என தொகுதி எம்எல்ஏ அங்காளன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தார். இதனைத் தொடர்ந்து திருப்புவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தாள்குப்பம் அரசு பள்ளியில் இன்று மருத்துவ முகாம் நடைபெற்றது. மருத்துவ முகாமினை திருப்புவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். மருத்துவ முகாமில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மேலும் இதே பகுதியில் ஆயுஷ்மான் மற்றும் சித்த மருத்துவம் மூலமாக டாக்டர் ஸ்ரீதரன் தலைமையில் தொடர்ந்து 5 நாட்களாக கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா புதுச்சேரியை உருவாக்கும் வகையில் காசநோய் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பேராசிரியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியில் இருந்து துவங்கி கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு முடிவடைந்தது. முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் டெங்கு, மலேரியாவை ஒழிக்கும் வகையில் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் கொசு மருந்து அடிக்கும் பணியை முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து இன்று தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கடந்த சில நாட்களாக கொசு தொல்லையால் டெங்கு, மலேரியா மற்றும் மர்ம காய்ச்சல்கள் பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு தங்களது இன்னல்களை கூறிய நிலையில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் அவர்கள் சொந்த செலவில் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை இன்று உழவர் சந்தை நேதாஜி சிலை அருகே தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து சுபாஷ் சந்திரபோஸ் சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து தெளிக்கும் பணியினை சிறப்பாக செய்தனர். விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அலர்மயில் மங்கை சமேத ஸ்ரீ வெங்கடாச்சலபதி ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா, அவரது துணைவியார் நிர்மலா சிவா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் இவ்விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். புதுச்சேரியில் புது பொலிவுடன் திறக்கப்பட்ட வாசன் ஐ கேர் மருத்துவமனையில் இந்த மாதம் முழுவதும் இலவசமாக ஆலோசனை பெறலாம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் பெரிய கண் மருத்துவமனைகளுள் வாசன் ஐ கேர் மருத்துவமனையும் ஒன்று. தமிழகத்தின் திருச்சி மாவட்டத்தில் 1947இல் வாசன் ஹெல்த் கேர் என்ற பெயரில் மருத்துவ பணியை தொடங்கிய வாசன் ஐ கேர் மருத்துவமனை இன்றைய நிலையில் 500க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் நாடு முழுவதும் கண் மருத்துவ பணியை செய்து வருகிறது. கண் மருத்துவத்தில் பல புதிய முயற்சிகள் வாயிலாக எளிமையாக்கப்பட்ட அறுவை மருத்துவ சிகிச்சைகளை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா மட்டுமன்றி அயல் நாடுகளிலும் கிளைகளை திறப்பதன் வாயிலாக உலகின் மிகப்பெரிய கண் மருத்துவமனையாக வளர வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை அருகே புதிய பொலிவுடன் வாசன் ஐ கேர் மருத்துவமனை திறப்பு விழா விமர்சையாக இன்று நடைபெற்றது. மருத்துவமனையில் தலைமை அதிகாரிகள் மருத்துவர்கள் சுந்தர முருகேசன், முகமது இப்ராஹிம் ஆசிப், கௌஷிக், பானு பிரதாப் சிங் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் நல்லாம், டாக்டர் ஜெயராஜன், தமிழ் அறிஞர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட மருத்துவமனையை குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்து சிறப்பித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவர்கள் முகமது இப்ராஹிம் ஆசிப், கௌஷிக் புதுச்சேரியில் கண் மருத்துவமனை சிகிச்சையில் தொடர்ந்து புதுவை மக்களை பேராதரவோடு செயல்பட்டு வரும் வாசன் ஐ கேர் புது பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை முன்னிட்டு இந்த மாதம் முழுவதும் இலவசமாக பொதுமக்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தனர். இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினர். புதுச்சேரி ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் 7,50,000 ரூபாய் செலுத்தி மோசடி கும்பலிடம் ஏமாந்த வாலிபர் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரவிந்தர் வீதியை சேர்ந்தவர் முருகானந்தம். இவரது மொபைல் எண்ணை மர்ம நபர்கள் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் தொடர்பான வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துள்ளனர். அதில் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் எப்படி செய்வது மற்றும் அதிக லாபம் தரும் இணையதளங்கள் குறித்து பதிவிடப்பட்டுள்ளது. அதை நம்பிய முருகானந்தம் மர்ம நபர்கள் பதிவிட்ட இணையதள ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் 7,50,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். பின்னர் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற பொழுது இவரது கணக்கு மர்ம நபர்களால் முடக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இது குறித்து முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் NR காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி தொடங்கிய போதே தமிழ்நாட்டிலும் இதை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு.
ஆனால் அந்த நேரத்தில் என்னால் சொல்ல முடியவில்லை. புதுச்சேரியில் கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தோம். மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியில் உள்ளோம். என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டும் என்று பல நண்பர்கள் விரும்புகிறார்கள். நான் தமிழ்நாட்டுக்கு செல்லும் பொழுது என்னிடம் மக்கள் கேட்டு உள்ளனர். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலும் என்ஆர் காங்கிரஸ் விரிவு செய்யப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளது. அந்த சமயத்தில் கூட்டணியை முடிவு செய்யலாம் என்ற எண்ணம் உள்ளது என்றார். விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பீர்களா? புஸ்ஸி ஆனந்த் உங்களை அடிக்கடி சந்திக்கிறாரே என்ற கேள்விக்கு நண்பர் புஸ்ஸி ஆனந்த் எப்பொழுதும் எனது நண்பர்தான், விஜயும் எனது நண்பர்தான். கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். அமெரிக்காவில் நடந்த சர்வதேச நினைவாற்றல் திறன் போட்டியில் புதுவையில் உள்ள கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் சாம்பியன் பட்டம் வென்றார். மெமரி லீக் உலக சாம்பியன்ஷிப் என்பது மிகவும் சவாலான நினைவாற்றல் போட்டிகளில் ஒன்றாகும். பங்கேற்பாளர்கள் எண்கள், படங்கள் மற்றும் சொற்களின் வரிசைகளை விரைவாக மனப்பாடம் செய்து துல்லியமாக நினைவுபடுத்த வேண்டும். இது இணையம் வழியாக நடத்தப்படும் உலக போட்டியாகும். இந்த போட்டியில் பங்கேற்ற புதுவை தனியார் கல்லூரி மாணவர் விஸ்வா ராஜ்குமார் 13 நிமிடம் 50 வினாடிகளில் 80 இலக்கங்களை மனப்பாடம் செய்தும் 8 நிமிடம் 40 நொடிகளில் 30 படங்களையும் நினைவுபடுத்தி உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். விஸ்வா ராஜ்குமாரின் அற்புதமான செயல்திறன் மெமரி லீக் வலைதளத்தில் 5000 புள்ளிகளுடன் முதல் இடத்தை பெற்று தந்தது. நினைவாற்றலுக்கும் நீர்ச்சத்துக்கும் முக்கிய தொடர்பு உள்ளது என்றும் போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது மூளையை கூர்மையாக வைத்திருக்க உதவும் என விஸ்வா தெரிவித்துள்ளார்.